வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ இந்த வாரத்துக்கான 5வது 6வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முறை நேருக்கு நேர் மோதக்கூடிய ரவுண்டு. இதில் வந்து பல்வேறு விதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி யாருக்கு யார் போட்டி அப்படின்னு ஒரு அந்த இதை கொண்டு வராங்க, முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதில் பிரியங்கா, இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரியங்கா, அவங்களுக்கு யார் போட்டி அப்படின்னு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஆத்யா போட்டியாக வராங்க. ஸோ பிரியங்கா விசஸ் ஆத்யா, அவங்களுக்கு இது வந்து ஒரு டஃப்பான மோதல் தான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருந்தா அவங்களுக்கு வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆத்யாங்கிறது வெரி டஃப் கண்டெண்டர். முதல்ல பிரியங்கா பாடக்கூடிய பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, நினைவெல்லாம் நித்யா படத்திலேருந்து ரோஜாவை தாலாட்டும் தென்றல். இந்த நினைவெல்லாம் நித்யாங்கிறது வந்து இயக்குனர் ஸ்ரீதர், தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஆரம்ப காலகட்டங்களில் கருப்பு வெள்ளை படமாக இருந்த காலத்திலேருந்து அதுக்கப்புறம் பின்னாடி 80களில் அவர் பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. அதில் காதலிக்க நேரம் இல்லை மாதிரியான ட்ரெண்ட் செட்டர் படங்கள்லாம் இருந்திருக்கு. இளமை ஊஞ்சலாடுகிறது 80களில், 70களோட இறுதி 80களோட ஆரம்பத்தில் எடுத்திருக்காரு. கடைசி காலகட்டத்தில் அவர் கொடுத்த ஒரு ஹிட்டுன்னா இந்த படத்தை சொல்லலாம். இதுவும் தென்றலை எண்ணெய்த்தோடு. அவருடைய படங்கள் வந்து லவ் ஸ்டோரியாக இருக்கும், மியூசிக்கல் சப்ஜெக்டாக இருக்கும். பாட்டு எல்லாமே பெரிய லவ் ஹிட் ஆகும். அதாவது என்ன சொல்றது, மியூசிக்கல் லவ் ஸ்டோரியா இருக்கும். அந்த மாதிரி அமைஞ்ச படம் தான் நினைவுள்ள நித்யா. கார்த்திக் நடித்த படம். இசை வந்து இளையராஜா. இந்த படத்துல எல்லா பாடல்களுமே வைரமுத்து. குறிப்பா இந்த பாட்டு ரோஜாவை தாலாட்டும் தென்றல் அப்படிங்கிற பாட்டு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடின பாட்டு. இந்த பாட்டு வந்து பந்துவராளி அப்படிங்கிற ராகத்தில் அமைஞ்ச பாட்டு. இந்த ராகத்தில் ஏராளமான சினிமா பாடல்கள் இருக்கு. குறிப்பா பாலா படங்கள்ல இளையராஜா இந்த மியூசிக்கை யூஸ் பண்ணுவாரு, இந்த ராகத்தை யூஸ் பண்ணுவார். பிறையேன்னு ஒரு பாட்டு இருக்கும் பிதாமகனில். அதே மாதிரி நந்தால வந்து 1000 யானை பலம்னு ஒரு பாட்டு இருக்கும், சும்மா பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராஜபார்வை படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஃபுல்லாக இந்த ராகத்தை யூஸ் பண்ணி தான் இளையராஜா யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ராகம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சோகமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி அது பல உணர்வுகளை ஏற்படுத்தும். அதில் மெயினாக இந்த மெலடி சாங் வந்து ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பார். வைரமுத்தோட வரிகள் பிரமாதமாக இருக்கும். எஸ்பிபி ஜானகி சூப்பராக பாடியிருப்பாங்க. அந்த உணர்வு, பாடக்கூடிய உணர்வு, அந்த பாடின விதம், அவங்களோட குரல் வளம், இது எல்லாமே சேர்ந்து அந்த பாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. பிரியங்காவும் நல்லாவே பாடியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு போட்டி அப்படிங்கிறது வந்து ஆத்யா. ஸோ ஆத்யா அவங்களுக்கு போட்டியாக பாடக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆத்யா பாடக்கூடிய பாடல் வந்து விஐபி. இது வந்து 1997 வெளிவந்த படம். இந்த படத்தில் பிரபுதேவா, அப்பாஸ் நடிச்சிருப்பாங்க. கலைப்புலி தானு அவர்கள் தயாரித்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை மியூசிக் வந்து ரஞ்சித் பரோடோட மியூசிக்கில் வைரமுத்து தான் எல்லா பாட்டும் எழுதியிருப்பார். இனிஷியலாக இந்த படத்துக்கு வந்து ரஞ்சித் பரோடு சங்கர் மகாதேவனும் சேர்ந்து இசையமைக்கிறதா இருந்தது. ஒரு சில கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ், ஒரு சில பாடல்களில் வந்து கிரியேட்டிவ் டிஃபரன்ஸில் அவங்க சேர்ந்து பண்ணலை. ஸோ இந்த பாடலை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் தான், ரஞ்சித் பரோட் தான் பண்ணாரு. இந்த பாட்டை வைரமுத்து எழுதியிருந்தாரு. ஹரிஹரன், சித்ரா 2 பேர் சேர்ந்து பாடியிருந்தாங்க. மின்னல் ஒரு கோடி எந்தன் உயிர் தேடி வந்தது அப்படிங்கிற ஒரு மெலோடியஸ் சாங்கு. ஸோ இந்த பாட்டை பொறுத்தவரையே இந்த பாட்டு வந்து ஒரு உணர்வு பூர்வமான பாட்டு, ஒரு எமோஷ்னல், ஒரு கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இருக்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் கனெக்டை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாடலை வந்து குரல் மூலமாக தான் அதை பண்ண முடியும். அந்த பாட்டு வந்து அவ்வளவு எமோஷ்னல் கனெக்டை வந்து வாய்ஸ் மூலமாக நடித்து காமிக்கணும். the enacting through voice அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆத்யா வந்து பயங்கர இம்ப்ரூவ்டு சிங்கரு. இப்போ பிரமாதமாக பாடுறாங்க, எல்லாம் மிரண்டுட்டாங்க. ஆத்யாவுடைய வாய்ஸ், அவங்க பாடின விதம், அந்த என்ன சொல்ற டோனல் குவாலிட்டி, அந்த ராகத்தை அவங்க கரெக்டாக பாடினது, அந்த எமோஷன் நமக்கு வருது அவங்க பாடும்பொழுது. அவ்வளவு பிரமாதமாக ரொம்ப அழகாக அந்த பாட்டை எடுத்து பாடி மிகப்பெரிய டஃப்பை கொடுத்துட்டாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஆத்யா கோல்டன் ஷவர் வாங்கி டைரக்டாக செலக்ட் ஆகிருப்பாங்க. இன்னும் பாக்கி என்னென்ன அப்படிங்கிறது சாட்டர்டே எபிசோட் நமக்கு வரும். இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட நாளைக்கும், சண்டே எபிசோட மண்டேயும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு சாரா, ஸ்ருதி, ஆத்யா இவங்கெல்லாம் டைரக்டாக போயிடுவாங்க. மீதி யார் இதில் வந்து யாராவது ஒருத்தர் தான் சூஸ் பண்ண முடியும். யார் டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டுங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. டைரக்டாக ஒருத்தர் தான் போக முடியும். இவ்வளோ பேர் வந்தால் கூட இவங்களுக்குள்ள ஒரு போட்டி வைப்பாங்க. ஏன்னா இது நேருக்கு நேர் போட்டியோட பார்ட் 1, பார்ட் 2 அடுத்த வாரம் இருக்கும். பிரியங்கா விசஸ்
மாக்காப்பா ஒரு போட்டி வச்சாங்க. பிரியங்கா நல்ல சிங்கர், அவங்களோட வாய்ஸ் சூப்பராக இருக்கும். பிரியங்கா தேஷ்பாண்டே, நான் சொல்றது ஆங்கராக இருக்கக்கூடிய பிரியங்கா தேஷ்பாண்டே, மாக்காப்பா ஆனந்த் அவரோட வாய்ஸ் ரொம்ப சுமாராக இருக்கும். இருந்தாலும் போட்டிங்கிறதுனால சரி ஒரு ஜாலியாக ஒரு போட்டி தானே, இதில் தோத்தா என்ன ஜெயிச்சா என்னன்னு வச்சாங்க. அதில் மாக்காப்பா பாடினது வந்து இந்த படம், கார்த்திக் நடித்த படம், பூக்களின் கருவறையில் பிறந்தவள் நீயா, பூவுக்கென பிறந்தது, அந்த மாதிரி வரிகள் வரும். இந்த வைரமுத்தோட வரிகள் சங்கர் கணேஷ். ஓடோடி வந்ததால் உள்மூச்சு வாங்குது, இயல்பானது, ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால் அப்படிங்கிற பாட்டு, பிரமாதமான மெலடி. எஸ்பிபி அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் இந்த பாட்டை, அவர் மாதிரி யாராலையும் பாட முடியாது. அந்த ஒரு சிக்கலான பாட்டை எடுத்துக்கிட்டாரு. இவர் வாய்ஸுக்கு அந்த பாட்டு பொருத்தமாக இல்லை. லைட்டாக கொஞ்சம் ஆரம்பித்தோடனே தெரிஞ்சு போச்சு, பிசிறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாக்காப்பா அப்படி பாடினார். இன்னொன்று வந்து நம்ம பிரியங்கா பாடினது வந்து வசீகரா நெஞ்சி நிற்க, அந்த பாட்டு, அதை வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. ஏன்னா அவங்க வந்து பேசிக்கலாக கொஞ்சம் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க, குரலும் நல்லா இருக்கும், எந்த பாட்டும் நல்லா பாட முடியும் அவங்களால. இதுக்கு முன்னாடி பிரமாதமெல்லாம் பாடியிருக்காங்க. ஒரு தடவை நான் நக்கலாக ஒரு கமெண்ட் கூட, நக்கல்னு சொல்ல முடியாது, ஜாலியாக கமெண்ட் பண்ணியிருந்தேன் ட்விட்டரில். மற்ற இன்ஸ்டெட் ஆஃப் அதர் கண்டஸ்டன்ட் பிரியங்கா இஸ் ஃபார் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி, பிரியங்கா இஸ் ஃபார் பெட்டர் தென் அதர் கண்டஸ்டன்ட் டுடே அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க பதிலும் போட்டிருந்தாங்க. அது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், கூடவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக இவங்க பாடக்கூடிய சிங்கர். இது பிரியங்காக்காக தான் இந்த போட்டியை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், பிரியங்கா ஜெயிக்கணுங்கிறதுக்காக. அந்த வகையில் பிரியங்கா சூப்பராக பாடினாங்க.